உங்க ஃபேமிலியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்கிற முறையில சொல்றேன். இதுக்கு முன்னாடி சொத்து பிரிக்கிற நேரத்துல இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்போ ரகுராம் சார் தத்தெடுத்த பொண்ணு மாயா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் கூட்டு பத்திரத்தை பிரிக்கிறதுக்கு மாயா எப்படிமா ஒத்துக்குவாங்க? எங்க குடும்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு இனிமே மாயாவோட கையெழுத்து தேவையில்லை சார். ஏன், என்னாச்சு? எங்க அண்ணன் ரகுராம் அவளை பொண்ணாவே நினைக்கல. அவளை தத்தெடுத்தது கூட சட்டப்படி அதை ரத்து பண்றதா சொல்லிட்டாரு. ஆமா சார், அது 6 மாசத்துல நடந்துரும். இனிமே இந்த மாயாவால எங்க சொத்தை பிரிக்க கூடாதுன்னு எதுவுமே பண்ண முடியாது. அவளுக்கு லீகலா எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது சார். அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ரொம்ப ஈஸியா நீங்க உடனே ரகுராம் சார்கிட்ட பேசி சொத்தை யார் பேர்ல எழுதணுமோ அதை எழுதி வாங்கிடுங்க. சார், அப்படியே எங்களுக்கும் பிரிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என் பேர்லயும் என் புள்ள பேர்லயும் கொஞ்சம் சொத்தை மாத்தணும். ஒரே சொத்து ரொம்ப நாளா பிரியாம கூட்டு பட்டாவுல இருக்க கூடாது. தனித்தனியா பிரிச்சிட்டீங்கன்னா நல்லது. ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருக்கிற பத்திரத்துல ரகுராம் சார் கையெழுத்து போட்டா மட்டும் போதும். சொத்தை ஈஸியா பிரிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் சார், இது போதும். உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் கரெக்டா பண்ணிடுறேன் சார். எப்படியாவது இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது போதும் சார். சரிங்க, நான் பண்ணிடுறேன். அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி, வரோம் சார். இந்தாங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. கொடுங்க. என்ன இன்னும் ஆளை காணோம்? என்னதானே பாக்குறேன்? ஒருவேளை அப்பா மனசு மாறி வந்துட மாட்டாரானதான். புரியுது தானா, ஆனா பெரியப்பா அவளை கோவமா சொன்னதுக்கு அப்புறம் அவர் எப்படி வருவாரு? டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இதுக்கு மேல யாரையும் காக்க வைக்க வேண்டாமே. கதிர், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. உங்க வீட்டு பெரியவங்க தொடங்கி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சரி சார், ஆனா உங்க வீட்ல இருந்து யார் வர்ற மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படி வெயிட் பண்றது? ஏதோ நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குத்து விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அப்போ லீக்கான கேஸில் தீப்பொறி பட்டு மொத்தமாக வெடிச்சிடும். வெளியிலேருந்து பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியும். இனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வெளியே கிளம்புவோம். என்னப்பா கதிரவா, சொன்ன மாதிரி வந்துட்டேன் பாத்தியா? என்ன இருந்தாலும் சொந்த பந்தம் ஆயிட்டீங்க, உங்களுக்காக வந்துதானே ஆகணும். ஆமா, நேரம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் கடை திறக்கலையா? என்னாச்சு? யாராவது முக்கியமான ஆளுங்க வரணுமா என்ன? இனிமே யார் வரப்போறா? உங்களுக்குன்னு தான் யாருமே இல்லையப்பா. நீயே ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை தானா? உனக்கு அப்பா அம்மா இருந்தும் நீ அனாதை தான். உங்களுக்காக யார் வரப்போறா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இவங்களாவது பரவாயில்ல, ஆனா நீ பெரிய பாவம் மாயா. உன்னை ஒரு பொண்ணாவே ரகுராம் ஏத்துக்கல. நீதான் இவங்களுக்காக வந்தா உண்டு. நீதான் அப்போ அனாதையா நிக்க போற. உனக்குன்னு புருஷன் பிள்ளைங்க இருந்தா தானே அந்த பாசத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும். என் குடும்பத்தை அழிக்க நினைச்சு நீதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்க. அத்தை விடுங்க அத்தை, நீங்க எங்களுக்காக வந்து நின்னதை பார்க்கும் போதே
அவங்களுக்கு நேரம் வயிறு எரிய ஆரம்பிச்சிருக்கும் இல்லைங்க? அம்மா, உங்க கையால தான் இந்த ஏஜென்சிய ஆரம்பிக்கணும். ஐயோ தனா, நான் அத்தை நீங்க தான் தப்பணும். நானா? என்ன புவனேஸ்வரி மேடம், நல்ல காரியத்துக்கு வந்துட்டு பாதியில போக கூடாது. எங்க பெரியம்மா ரிப்பன் கட் பண்ணி தனா கதிர் வாழ்க்கை ஆரம்பிச்சு வைக்கிறத கண் குளிர பாத்துட்டு போங்க. அம்மா, இங்க வந்தது அப்பாவுக்கு தெரியாதுடா. மூர்த்தி சார், அத்த இவர் பேர் மூர்த்தி. வணக்கங்க. இவர் கூட பார்ட்னரா சேர்ந்து தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. கதிருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அவர்கிட்ட திறமை இருக்குமா? ரகுராம் ஐயா வருவார்னு நினைச்சோம். நீங்க வந்து தொடங்கி வைக்கிறதுலயும் சந்தோஷம் தான். மேடம், ரிப்பன் கட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். கதிர் எடுத்து கொடுங்க.